السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய அல் ஜுஸு சானி இரண்டாம் பாகம். இந்த இரண்டாம் பாகத்தினுடைய 7ஆம் நாள் பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்றைய பாடம் 7ஆம் நாள் பாடம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பாடத்தினுடைய தொடரை நிரப்பமாக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலம் வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை நாம் மாற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக்கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார உதவி செய்து அதில் பங்கெடுக்க நீங்கள் நாடினால் நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நீங்கள் நன்கொடைகளை வழங்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை நல்ல காரியங்களில் அல்லாஹு ஒன்று சேர்த்தருள்வானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய அல் ஜுஸு சானி இரண்டாம் பாகத்தினுடைய இன்றைய நாளினுடைய பாடம் மௌசூப் சிஃபத்தை குறித்து அமையும் இன்ஷா அல்லாஹு தஆலா. மௌசூப் சிஃபத்து என்றால் என்ன என்பதை குறித்து ஒரு சிறிய ஒரு விளக்கத்தை நாம் அறிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாம் பாடத்திற்குள்ளால் செல்லலாம். இங்கே நாம் குறிப்பிட்டுள்ளோம், அத்தவாபிஉ ஹம்சத்துன் என்ற வார்த்தையை குறிப்பிட்டு அதற்கு பிறகு சிஃபத்து, பதல், தஅகீத், அத்ஃபுல் பயான், அத்ஃபுன் நஸக் என்று ஒரு 5 வார்த்தையை நாம் எழுதியிருக்கிறோம். இங்கே நாம் மௌசூப் சிஃபத்தை குறித்து ஒரு சிறிய ஒரு விளக்கத்தை நாம் அறிய வேண்டும். நஹவினுடைய பெரும்பாலான எல்லா கிதாபுகளிலும் அத்தவாபிஉ ஹம்சத்துன் என்கிற ஒரு பாடம் அமைந்திருக்கும். அதாவது தாபிகள் 5 என்பதை குறித்த ஒரு பாடம் இருக்கும். அவாமில் எடுத்துக்கொண்டாலும், அதற்கு பிறகு ஹிதாயத்துன் நஹவு, கத்ருன் நதா, அல்ஃபியா, இது போன்ற நாம் நஹவினுடைய சிறியது முதல் எவ்வளவு பெரிய கிதாபுகளை எடுத்து பார்த்தாலும் இந்த 5 தாபிகளை குறித்த விளக்கம் அங்கே இருக்கும். அதில் 5 தாபிகளில் முதலாவது சிஃபத்து, இரண்டாவது பதல், மூன்றாவது தஅகீத், நான்காவது அத்ஃபுல் பயான், ஐந்தாவது அத்ஃபுன் நஸக். இப்படி தாபிகள் 5ஆக பிரிக்கப்பட்டு அதில் முதலாவது தான் இந்த சிஃபத்து என்பது. இப்ப தாபிகள் என்றால் என்ன, தாபியினுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். நஹவினுடைய கிதாபுகளிலேயே சொல்லப்பட்ட வார்த்தை தான் இது. அத்தாபிஉ அல்லதி யத்பஉ மா கப்லஹு ஃபீ இஅராபிஹி. தாபிஇ என்றால் அல்லதி ஒரு கலிமத்தாகும் அல்லது ஒரு இஸ்மாகும். எப்படிப்பட்ட இஸ்ம் அது? யத்பஉ மா கப்லஹு ஃபீ இஅராபிஹி, தன்னுடைய இஅராபின் விஷயத்தில் தனக்கு முந்தி உள்ளதான ஒன்றை அது பின்பற்றும். அப்படிப்பட்ட ஒரு இஸ்முதான் தாபிஇ என்பது. அதாவது தனக்கு ஒரு இஅராபு வழங்கப்படும். அந்த இஅராபு எதன் அடிப்படையில் வழங்கப்படும் என்றால், அதற்கு முன்னால் என்ன இஸ்மு உள்ளதோ அந்த இஸ்மிற்கு என்ன இஅராபு வழங்கப்பட்டுள்ளதோ அதுதான் இன்னொரு, அதாவது தாபியான இஸ்மிற்கும் வழங்கப்படும். இஅராபுடைய விஷயத்தில் தனக்கு முந்தி இருக்கக்கூடிய ஒரு இஸ்மை அது பின்பற்றுவதனால் அதற்கு பின்பற்றக்கூடியது என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இதை நாம் ஒரு உதாரணம் சொல்லி விளக்கினால் நமக்கு சரியாக விளங்கும். இங்கே பாருங்கள், ஜாஅ ஸைதுன் ஆலிமுன், ஒரு சிறிய ஒரு உதாரணம். தாபிஐ குறித்தும் அதிலும் குறிப்பாக சிஃபத்தை குறித்தும் நாம் விளங்குவதற்கு இந்த ஒரு உதாரணம் நமக்கு போதுமானதாக இருக்கும். ஜாஅ வந்தான், ஸைதுன் ஸைது வந்தான், ஆலிமுன் ஆலிமான ஸைது வந்தான். இங்கே பாருங்கள், ஜாஅ உடைய ஃபாயில் தான் ஸைதுன் என்பது. ஸைதுன் என்பதற்கு இது ஃபாயில் என்பதால் ரஃபஅ செய்யப்பட்டுள்ளது, லம்மத்தை கொண்டு ரஃபஅ செய்யப்பட்டுள்ளது. அடுத்து ஆலிமுன்,
அடுத்து வரக்கூடிய இந்த ஆலிமுன் என்பதுதான் சிஃபத்து. ஆலிமான ஜெயிது வந்தான். அப்ப இங்க ஆலிம் என்பதற்கும் ரஃபஅ் செய்யப்பட்டுள்ளது. எதன் அடிப்படையில் என்றால், அதற்கு முந்தி இருக்கக்கூடிய ஜெயிதிற்கு எப்படி ரஃபஅ் செய்யப்பட்டுள்ளதோ அதே அடிப்படையில் அதனால் ஆலிமிற்கும் என்னது ரஃபஅ் செய்யப்பட்டுள்ளது லம்மத்தை கொண்டு. அப்ப இந்த ஆலிம் என்பது தன்னுடைய இஅராபினுடைய விஷயத்தில் தனக்கு முந்தி இருக்கக்கூடியதான செய்தை அது பின்பற்றுகிறது. எனவேதான் இந்த ஆலிம் என்பது தாபி ஆகும். தாபியிலும் இது சிஃபத் ஆகும். இங்கே நாம் தர்கீபும் இஅராபும் கொடுக்கும் பொழுது ஜெய்துன் என்பது ஃபாயில், அதே போன்று அது மௌசூஃப். ஆலிமுன் என்பது சிஃபத்து என்று நாம் விளக்கம் கொடுப்போம். அதாவது இங்கே ஆலிம் என்பதுதான் தாபி. காரணம், தன் இஅராபினுடைய விஷயத்தில் தனக்கு முந்தி உள்ள ஜெய்தை அது பின்பற்றி ஜெய்துக்கு எப்படி ரஃபஅ் செய்யப்பட்டுள்ளதோ லம்மத்தை கொண்டு, அதே போன்று இதற்கும் ரஃபஅ் செய்யப்பட்டுள்ளது என்று நாம் இங்கே இந்த உதாரணத்தின் மூலமாக சிஃபத்தை குறித்தும் ஒரு சிறிய விளக்கத்தை பார்த்து விட்டோம். மௌசூஃபை குறித்தும், ஜெயித் என்பதுதான் இங்கே மௌசூஃப். அப்ப மௌசூஃப் சிஃபத்தை குறித்த ஒரு விளக்கத்தையும் பார்த்து விட்டோம். அதே போன்று 5 தாபிகள், அதில் தாபி என்றால் என்ன என்பதை குறித்தும் நாம் இங்கே சிறிய ஒரு விளக்கத்தில் பார்த்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இந்த 7ஆம் நாள் பாடத்தில் மிஃப்தாஹுல் அரபியா கிதாபிலே எப்படி இந்த மௌசூஃப் சிஃபத்தை குறித்து விளக்கப்படுகிறது, எந்த உதாரணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு அங்கே விளக்கப்படுகிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அத்தர்சு சாதிசு, மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய 2ஆம் பாகத்தின் இந்த இன்றைய நாள் பாடத்தில் அத்தர்சு சாதிசு 6வது பாடம், இதைத்தான் நாம் இன்ஷா அல்லாஹ் இன்று பார்க்க இருக்கிறோம். நாம் முன்பே குறிப்பிட்டது போல் இந்த 6வது பாடம் அத்தர்சு சாதிசு 6வது பாடத்திலே மௌசூஃப் சிஃபத்தை குறித்து தான் நமக்கு சொல்லித்தர இருக்கிறார்கள். மௌசூஃப் சிஃபத் என்றால் என்ன, அதனுடைய அசலான தாபிகள் என்றால் என்ன என்பதை குறித்தெல்லாம் நாம் ஒரு சிறிய விளக்கத்திலே நாம் பார்த்தோம். இப்பொழுது இந்த கிதாபிலே என்ன உதாரணம் சொல்லப்படுகிறது, அதில் முதல் உதாரணம் என்ன என்பதை எல்லாம் நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே மௌசூஃப் சிஃபத்தை குறித்து ஒவ்வொரு கிதாபுகளிலும் நிறைய விளக்கங்களை நமக்கு சொல்லித் தருவார்கள். அது மௌசூஃபை ஒரு சிஃபத்து என்பது 10ல் 4 விஷயத்தை அது பின்பற்றும் என்றெல்லாம் பல்வேறு விளக்கங்கள் இருக்கிறது. அதை இன்ஷா அல்லாஹ் அந்தந்த கிதாபுகளிலே நாம் பார்த்து கொள்வோம். தேவைப்படும் நேரங்களில் அதனை இந்த உதாரணங்களில் நாம் தெளிவுபடுத்துவோம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அந்த வரிசையில் இந்த கிதாபினுடைய முதல் உதாரணமாக இவர்கள் சொல்லித்தரப்படுவது ஹாதா வலதுன் ரஷீதுன். இவராகிறவர் வலதுன் சிறுவராக இருக்கிறார், ரஷீதுன் பக்குவமான. ரஷீதுன் என்ற வார்த்தைக்கு பக்குவமான என்று மறுத்த வைக்கலாம், அதே போன்று வழிகாட்டக்கூடிய என்று மறுத்து வைக்கலாம். நம்ம எந்த அர்த்தமும் இங்கே பொருந்தக்கூடியதாக இருக்கு. அப்ப பக்குவமான சிறுவராக இருக்கிறார். ஹாதா இவராகிறவர், வலதுன் ரஷீதுன் பக்குவமான சிறுவராக இருக்கிறார். இதற்குண்டான தர்கீபும் இஅராபையும் நாம் பார்க்க வேண்டும். ஹாதா முப்ததா, வலதுன் ஹபர், மௌசூஃப், ரஷீதுன் என்பது சிஃபத்து. நாம் முன்பே குறிப்பிட்டது போல் இந்த ரஷீதுன் என்பது சிஃபத்து. இஅராபுடைய விஷயத்தில் தனக்கு முன்னால் என்ன இஸ்ம் இருக்கிறதோ வலதுன், அதற்கு என்ன இஅராப் வழங்கப்பட்டுள்ளதோ லம்மத்தை கொண்டு ரஃபாய், அந்த விஷயத்தில் இந்த வலதுன் என்ன இஅராப் வழங்கப்பட்டுள்ளதோ அதைத்தான் ரஷீத் என்பதும் பின்பற்றக்கூடியதாக இருக்கும். எனவேதான் இது மௌசூஃப் என்கிறோம், ரஷீதுன் என்பதை சிஃபத்து என்கிறோம். இந்த தர்கீப் வைக்கக்கூடிய விஷயத்திலே ஒரு சில பொது சட்டங்களையும் நாம் ஆங்காங்கே குறிப்பிடுவோம். அதை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக மௌசூஃப் என்று நாம் எங்கெல்லாம் தர்கீப் கொடுக்கின்றோமோ அது எங்குமாக இருக்கலாம். சிஃபத்து மௌசூஃப் என்ற அடிப்படையில் மௌசூஃப் என்று ஒரு இஸ்மிற்கு நாம் எங்கெல்லாம் தர்கீபு கொடுக்கின்றோமோ
அங்கே மௌசூஃபோடு சேர்த்து இன்னொரு வார்த்தையும் தர்கீபாக வரும் என்பதை நாம் இதெல்லாம் தர்கீபினுடைய நஹவினுடைய காயிதா குல்லியாக்கள் பொது சட்டங்கள். இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். வலதுன் என்பதை இங்கே மௌசூஃப் ஹபர் மௌசூஃப் என்று நாம் சொல்ல வேண்டும். இப்படி மௌசூஃப் என்பது மட்டுமே ஒரு இஸ்மிற்கு தர்கீபாக வராது. மௌசூஃபோடு சேர்த்து வேற ஒன்றும் அதற்கு தர்கீபாக வரும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப வலதுன் என்பது ஹபரு மௌசூஃபு, ரஷீதுன் என்பது சிஃபத்தாகும். இதெல்லாம் நாம் சுருக்கமாக விளங்கிவிட்டோம். இதற்கு பெயர் தர்கீப். நாம் இஅராபையும் சேர்த்து படிக்க வேண்டும். இஅராப் என்றால் வலதுன் என்பது ஹபர், ஹபர் என்பது மர்ஃபூ, லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா செய்யப்பட்டுள்ளது என்று சொல்ல வேண்டும். ரஷீதுன் என்பது சிஃபத், இதுவும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா செய்யப்பட்டுள்ளது. இப்படி தர்கீபையும் நாம் சொல்ல வேண்டும், படிக்க வேண்டும். இஅராபையும் படிக்க வேண்டும். வலதுன் என்பதற்கு ஹபர் என்று தர்கீபு கொடுக்கும் பொழுது அதற்கு எந்த அடிப்படையில் இஅராப் வழங்கப்பட்டுள்ளது? லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா என்ற அந்த இஅராபையும் நாம் சேர்த்து படிக்க வேண்டும். ரஷீதுன் என்பதற்கு தர்கீபு சிஃபத் என்று கொடுத்து விடுவோம். அதனோடு சேர்த்து அந்த சிஃபத்திற்கு என்ன இஅராப் வழங்கப்பட்டுள்ளது? லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா என்று இந்த இஅராபையும் நாம் சேர்த்து படிக்க வேண்டும். இப்படி தர்கீபையும் படிக்க வேண்டும், இஅராபையும் நாம் படிக்க வேண்டும். இரண்டையும் படித்தால்தான் நஹவினுடைய சட்டங்கள் நமக்கு நினைவில் இருக்கும். அது நாம் மறக்க முடியாதவாறு நம்முடைய மனதில் பதியக்கூடியதாக இருக்கும். இங்கே ஒரு விஷயத்தை நாம் விளங்க வேண்டும். தர்கீபு என்பது அவசியமான ஒண்ணு, இஅராபும் அவசியமா என்ற ஒரு விஷயம் நமக்கு தேவை. அதை விளங்குவதற்கு இந்த ஒரு பதிவை நாம் பார்த்தால் நமக்கு புரிய வரும். ஏன் இஅராபு அவசியம்? இது இந்த கிதாபிலே பதிவு செய்யப்படாத ஒரு விஷயமாக இருந்தாலும் நஹவு என்று வரும் பொழுது இதை நாம் படிப்பது அவசியம் என்று இருப்பதால் இந்த விஷயத்தை இங்கே நாம் பதிவு செய்கிறோம். இஅராபை ஏன் படிக்க வேண்டும்? ஜாஅ ஸைதுன், தர்கீப் என்ன? ஜாஅ வந்தார், ஸைதுன் ஸைது வந்தார். ஜாஅ ஃபிஇல் மாலி, ஸைதுன் என்பது ஃபாயில். தர்கீப் முடிந்துவிட்டது. ஜாஅ வந்தார், அல் முஸ்லிமூன முஸ்லிம்கள் வந்தார்கள். முஸ்லிமூன என்பது இங்கே ஃபாயில், நமக்கெல்லாம் தெரியும். ஜாஅ அபூக, உன் தந்தை வந்தார். அபு என்பது இங்கே ஜாஅ உடைய ஃபாயில். ஜா அல் முஸ்லிமானி, இரண்டு முஸ்லிம்கள் வந்தார்கள். இங்கே ஜாஅ உடைய ஃபாயில் முஸ்லிமானி என்பது. ஜாஅ மூசா, மூசா வந்தார். இங்கே ஜாஅ உடைய ஃபாயில் மூசா. இங்கே எல்லா உதாரணங்களுக்குமே ஃபாயில் என்றுதான் தர்கீப். இந்த ஜாஅக்கு பிறகு உள்ள இந்த அனைத்திற்குமே நாம் கொடுக்கக்கூடிய தர்கீபு ஃபாயில், மர்ஃபூ. ஆனால் எதை கொண்டு மர்ஃபூ என்பதுதான் இங்கே கேள்வி. ஸைதுன் என்பது லம்மத்தை கொண்டு, லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு மர்ஃபூ. முஸ்லிமூன என்பது வாவு நூனை கொண்டு மர்ஃபூ. அபூக, அபு என்பது அஸ்மாவு சித்தாக்களில் ஒன்று, வாவை கொண்டு மர்ஃபூ. அல் முஸ்லிமானி என்பது அலிஃப் நூனை கொண்டு மர்ஃபூ. மூசா என்பது முகத்தரத்தான லம்மத்தை கொண்டு மர்ஃபூ. ஸைத் என்பது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு மர்ஃபூ. மூசா என்பது முகத்தரத்தான லம்மத்தை கொண்டு மர்ஃபூ. அப்போ இந்த உதாரணங்களை பார்த்தால் நமக்கு தர்கீபினுடைய அவசியம் எப்படி வேண்டுமோ அதே போன்று இஅராபும் அதைவிட முக்கியம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். எல்லா ஜாஅக்கு பிறகுள்ள எல்லா உதாரணங்களுமே, எல்லா வார்த்தைகளுமே ஃபாயில் தான், மர்ஃபூ தான். ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அலாமத்தை கொண்டு, இஅராபை கொண்டு மர்ஃபூ ஆக்கப்பட்டுள்ளது. இதை நாம் படிப்பது நமக்கு முக்கியமான ஒன்று. இதை குறித்த விளக்கங்களை எல்லாம் ஹிதாயத்து நஹவு போன்ற கிதாபுகளில் அஸ்னாஃபுல் இஅராப் என்கிற ஒரு பாடம் இருக்கும். அதை நாம் பார்த்தால் இந்த இஅராபினுடைய விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெளிவு பெறும். அப்படி இந்த இஅராப் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. எப்படி தர்கீபை நாம் படிக்க வேண்டுமோ அதைவிட முக்கியமான ஒன்றுதான் இஅராபை நாம் படிப்பது. இதை நாம் இப்படி தெளிவுபடுத்தி படித்தோம் என்றால் இந்த சிறிய கிதாபுகளிலேயே தர்கீபையும் இஅராபையும் நாம் மனதில் பதிய வைத்துக் கொண்டோம் என்றால் இனி பெரும் கிதாபுகள் வாசிக்கும் பொழுது நமக்கு நஹவினுடைய சட்டங்கள் நினைவில் இருப்பதோடு எல்லா கிதாபுகளையும் எளிதில் வாசிப்பதற்கு நமக்கு இலகுவாக இருக்கும். அதனால்தான்
எப்படி நாம் தர்கீவை படிக்க வேண்டுமோ அதே போன்று இஅராபையும் நாம் படிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இனி இந்த கிதாபிலே வரக்கூடிய ஒவ்வொரு உதாரணங்களுக்கும் நாம் தர்கீப் சொல்லுவதோடு சேர்த்து இஅராபையும் நாம் சொல்லுவோம். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு உதாரணமாக பார்ப்போம். இப்பொழுது நம்ம கிதாபில் சொல்லப்படக்கூடிய உதாரணங்களை வரிசையாக இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். முதல் உதாரணம், அதை குறித்து நாம் பார்த்தோம். ஹாதா வலதுன் ரஷீதுன், இவராகிறவர் வலதுன் ரஷீதுன், பக்குவமான சிறுவராக இருக்கிறார். ஹாதா முப்ததா, வலதுன் ஹபர் மௌசூஃபு, ரஷீதுன் சிஃபத்து. இதற்கு நாம் இஅராபும் சொன்னோம். வலதுன் என்பது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா செய்யப்பட்டுள்ளது. ரஷீதுன் என்பதும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா செய்யப்பட்டுள்ளது. ஹாதா என்பது முபுத்ததா. பொதுவாகவே இஸ்மு இஷாராக்கள் அனைத்துமே மபுனி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் நஹவினுடைய சட்டங்களாக நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியவை. பொதுவாக எல்லா இஸ்மு இஷாராக்களுமே ஹாதாவாக இருக்கலாம், ஹாதிஹியாக இருக்கலாம், இனி பின்னால் வரும் ஹாவுலாயி, தாலிக்க, தில்க என்று எந்த இஸ்மு இஷாராக்களை நாம் எடுத்து கொண்டு வந்தாலும் எல்லாமே மபுனிதான். அது எதன் மீது மபனி? மபனி என்பது 4 வகை உள்ளது. அதுவெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் அதற்குண்டான நேரங்களில் அந்தந்த கிதாபுகளிலே இன்ஷா அல்லாஹ் நாம் பார்த்துக் கொள்வோம். இப்பொழுது விளங்கிக் கொள்ள வேண்டும், இஸ்மு இஷாராக்கள் அனைத்துமே மபனி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இது மபனி. வலது என்பதற்கு தர்கீபும் இஅராபும் எல்லாம் இங்கே நாம் குறிப்பிட்டு விட்டோம். அடுத்த உதாரணம் அல் வலதுர் ரஷீது முஜ்தஹிதுன் என்பதாகும். அல் வலதுர் ரஷீது, பக்குவமான அந்த சிறுவராகிறவர், முஜ்தஹிதுன் முயற்சி செய்யக்கூடியவராக இருக்கின்றார். இதுதான் ஹபர். அப்ப அல் வலது முபுத்ததா மௌசூஃபு, அர் ரஷீது சிஃபத்து, முஜ்தஹிதுன் ஹபர். நாம் முன்பே குறிப்பிட்டது போல் ஒரு மௌசூஃப் என்பது மௌசூஃப் என்ற தர்கீபோடு மட்டும் வராது, வேற ஏதாவது ஒன்று சேர்ந்திருக்கும் என்று நாம் குறிப்பிட்டோம். அந்த அடிப்படையில் அல் வலது என்பது மௌசூஃப், முபுத்ததா மௌசூஃப் என்று நாம் சொல்ல வேண்டும். முபுத்ததா மௌசூஃபு, அர் ரஷீது சிஃபத்து, முஜ்தஹிதுன் ஹபரு. இதற்குண்டான தர்கீபை நாம் பார்த்து விட்டோம். இப்போ அதற்குண்டான இஅராப் என்ன? அல் வலது முப்ததா மௌசூஃபு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. அர் ரஷீது சிஃபத்தாகும். நாம் முன்பு குறிப்பிட்டது போல் இந்த ரஷீத் என்பது இஅராபுடைய விஷயத்தில் தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய வலதை பின்பற்றும். அர் ரஷீது சிஃபத்தாகும். இதுக்கும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. முஜ்தஹிதுன் என்பது ஹபர். இதுவும் மர்ஃபூஅ் தான், லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. இங்கே ஒரு விஷயத்தை நாம் கவனித்தால் மௌசூஃப் சிஃபத்தினுடைய ஒரு சட்டம் நமக்கு தெரிய வரும். வலதுன் மௌசூஃபு, ரஷீதுன் சிஃபத். வலது என்பது முதக்கராக உள்ளது, ரஷீதுன் என்பதும் முதக்கர், அதாவது ஆண்பாலை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. வலதுன் என்பது முஃப்ரதாக ஒருமையாக உள்ளது, ரஷீதுன் என்பதும் ஒருமையாக உள்ளது. இப்படித்தான் இந்த சிஃபத்து என்பது மௌசூஃபை பின்பற்றக்கூடியதாக இருக்கும். இஅராபுடைய விஷயத்திலே பின்பற்றும், அதே போன்று இது போன்ற காரியங்களிலேயும் இந்த ரஷீத் என்ற சிஃபத்து வலது என்ற மௌசூஃபை பின்பற்றி இருக்கிறது. அதே வார்த்தையை நாம் எங்கு கவனித்தாலும் நமக்கு அந்த சட்டம் நமக்கு தெளிவு வரும். அர் ரஷீது தான் சிஃபத்து. அல் வலது எப்படி அலிஃப்லாமோடு வந்துள்ளதோ, அல் வலது எப்படி முதக்கராக ஆண்பாலாக வந்துள்ளதோ, அல் வலது எப்படி முஃப்ரதாக ஒருமையாக வந்துள்ளதோ, அதே போன்றுதான் அர் ரஷீது என்பதும் அலிஃப்லாமோடும் அதே போன்று முதக்கர் ஆண்பாலை குறிக்கக்கூடியதாகவும் அதே போன்று முஃப்ரதாக ஒருமையாக வந்துள்ளது. இப்படிதான் சிஃபத்து என்பது மௌசூஃபை பின்பற்றக்கூடியதாக இருக்கிறது. முஜ்தஹிதுன் என்பது ஹபராகும். ஹபர் என்பது இங்கே மர்ஃபூஅ் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா செய்யப்பட்டுள்ளது. அதே போல இரண்டாவது உதாரணம் ஹாதிஹி திஃப்லத்துன் ஸகீரத்துன் என்ற ஒரு உதாரணம். இங்கே நாம் பார்க்க வேண்டும் அர்த்தம். ஹாதிஹி இவளாகிறவள், திஃப்லத்துன் ஸகீரத்துன்
சிறிய குழந்தையாக இருக்கிறாள் என்பது அர்த்தம். இங்கே நாம் அர்த்தம் வைத்து விட்டோம். இதற்குண்டான தர்கீபு என்னவென்றால் ஹாதிஹி முபுத்ததா. மேலே நாம் சொன்ன அதே போன்றுதான் இங்கே இருக்கும். ஹாதிஹி முபுத்ததா, திஃப்லத்துன் என்பது ஹபரு மௌசூஃபு, ஸகீரத்துன் என்பது சிஃபத்தாகும். சிறிய குழந்தையாக இருக்கிறாள். இங்கே நாம் தர்கீப் பார்த்து விட்டோம். இஅராபு ஹாதிஹி மப்னி, முன்பு குறிப்பிட்டது போல் இஸ்ம் இஷாராக்கள் அனைத்துமே மப்னியாக இருக்கும். ஹாதா என்பது முதக்கர் முஃப்ரதை குறிக்கக்கூடியது, அதாவது ஆண்பாலும் ஒருமையை குறிக்கக்கூடிய ஒன்றுதான் ஹாதா. ஹாதிஹி என்பது முஅன்னஸை குறிக்கக்கூடியது, அது பெண்பாலை குறிக்கக்கூடிய ஒன்றாகும் ஹாதிஹி. இப்பொழுது திஃப்லத்துன் என்பது ஹபரு மௌசூஃப். திஃப்லத் என்பதற்கு நாம் தர்கீப் கொடுப்போம். ஹபரு மௌசூஃபு இஅராப் என்ன? லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா ஆகும். ஸகீரத்துன் என்பது ஹபர் சிஃபத் ஆகும். இதற்கும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய். ஸகீரத் என்பது நாம் குறிப்பிட்டது போல் திஃப்லத்துன் என்ற மௌசூஃபை பின்பற்றக்கூடியதாக இருக்கிறது. இங்கே நாம் கவனிக்க வேண்டும், திஃப்லத்துன் எப்படி அலிஃப்லாம் இல்லாமல் முஅன்னஸாகவும் அதே போன்று முஃப்ரதாகவும் இருக்கிறதோ, அதே போன்றுதான் ஸகீரத் என்ற சிஃபத்தும் அலிஃப்லாம் இல்லாமல் முஃப்ரதாகவும் முஅன்னஸாகவும் இருக்கிறது. இப்படிதான் இந்த சிஃபத்து என்பது மௌசூஃபை பின்பற்றும். இதை இங்கே நாம் சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், நாம் ஒரு மௌசூப் சிஃபத்தான ஒரு வாசகத்தை நாம் அமைக்கும் பொழுது, இபாரத்தை நாம் அமைக்கும் பொழுது இது போன்ற சட்டங்கள் இங்கே பேணப்பட வேண்டும். அதற்காக தான் இங்கே இந்த சட்டத்தை நாம் குறிப்பிடுகிறோம். அதே போன்று அடுத்த உதாரணமாக சொல்லித்தரப்படுவது அத்திஃபுலத்து ஸகீரத்து ஜமீலத்துன். அந்த சிறிய குழந்தையாகிறவள் ஜமீலத்துன் அழகானவளாக இருக்கிறாள். இதுதான் அர்த்தம். அப்ப அத்திஃபுலத்து ஸகீரத்து, இதற்குண்டான தர்கீப் என்னவென்றால் அத்திஃபுலத்து. இங்கே திஃப்லத்துன் என்பது எப்படி ஹபர் மௌசூஃபாக வந்ததோ, இங்கே அத்திஃபுலத்து என்பது முபுத்ததா மௌசூஃப், அஸ்ஸகீரத்து சிஃபத்து, ஜமீலத்துன் என்பது ஹபர் ஆகும். இதற்குண்டான இஅராப் என்னவென்றால் நாம் முன்பு குறிப்பிட்டது போன்றுதான். அத்திஃபுலத்து முபுத்ததா மௌசூஃபு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய். அஸ்ஸகீரத்து என்பது சிஃபத்தாகும், லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய். ஜமீலத்துன் இது ஹபர் ஆகும், இதுவும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய். இங்கேயே நாம் கவனித்தாலும் மௌசூ சிஃபத்துடைய சட்டம் நமக்கு தெளிவு பெறும். அத்திஃபுலத்து என்பது எப்படி அலிஃப்லாமோடும் அதே போன்று முஅன்னஸாகவும் அதே போன்று முஃப்ரதாகவும் வந்துள்ளதோ, அதே போன்றுதான் அஸ்ஸகீரத்து என்ற சிஃபத்தும் அதனை பின்பற்றி முஅன்னஸாகவும் முஃப்ரதாகவும் அலிஃப்லாமோடும் வந்துள்ளது. இதுதான் ஒரு மௌசூஃப் சிஃபத் அமையக்கூடிய ஒரு முறையாகும். அடுத்த உதாரணம், ஹாதா ரஜுலுன் சாதிகுன். இவராகிறவர் ரஜுலுன் சாதிகுன், உண்மை பேசக்கூடிய நபராக இருக்கிறார் என்று அர்த்தம். அப்பொழுது நாம் அர்த்தம் வைக்க வேண்டும், இவராகிறவர் உண்மை பேசக்கூடிய என்றும் அர்த்தம் வைக்கலாம், அல்லது உண்மையான நேர்மையான நபராக இருக்கின்றார் என்றும் அர்த்தம் வைக்கலாம். தர்கீப் என்னவென்றால் ஹாதா முபுத்ததா, ரஜுலுன் ஹபர் மௌசூஃப், சாதிகுன் என்பது சிஃபத்தாகும். இதற்கும் இஅராபு முன்பு சொன்னது போன்றுதான். ஹாதா என்பது மப்னி, இஸ்மிஷாராக்கள் முழுவதும் மப்னி ஆகும். அதே போன்று ரஜுலுன் என்பது ஹபர் மௌசூஃப் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய். சாதிகுன் என்பது சிஃபத்து லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய். அடுத்த உதாரணம், அர் ரஜுலு சாதிகு ஆலிமுன். அந்த உண்மையான நபராகிறவர். நாம் அர்த்தம் வைத்தது போல் சாதிக் என்ற வார்த்தைக்கு உண்மையான, நேர்மையான, உண்மை பேசக்கூடிய என்றெல்லாம் அர்த்தம் வைக்கலாம். அப்போ உண்மையான, உண்மை பேசக்கூடிய அந்த நபராகிறவர் ஆலிமுன், ஆலிமாக, அறிஞராக இருக்கின்றார். அர் ரஜுலு என்பது முபுத்ததா மௌசூஃப், அஸ்ஸாதிகு என்பது சிஃபத்து, ஆலிமுன் என்பது ஹபர். இங்கே நாம் குறிப்பிட்டது போல் அர் ரஜுலு இதுதான் மௌசூஃப். இஅராப் என்ன? லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய். அஸ்ஸாதிகு என்பதும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய். ஆலிமுன் என்பதும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய். இப்படி மௌசூப் சிஃபத்தினுடைய ஒரு 6 உதாரணங்களை
இன்றைய நாள் பாடத்திலே இந்த கிதாபிலே இந்த அத்தருசு சாதிசு 6ஆம் பாடத்திலே நாம் பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இனி அடுத்து வரக்கூடிய பாடத்தில் இதனை தொடர்ந்து வரக்கூடிய பல்வேறு உதாரணங்களும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய பல்வேறு வார்த்தைகளும் அதற்குண்டான பொருளையும் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்திலே இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பாடங்களை முழுமையாக விளங்குவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.